புது லீக்ஸ், புது ரூமர்ஸ் மற்றும் ஒரு ஃபன்னியான நியூஸ் இந்த டெக் நியூஸில். டெக் உலகத்தில் நடக்கிற விஷயங்களை உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ. ஒரு ஃபோனோட ஐபி ரேட்டிங் வச்சுட்டு ஒரு ஃபோன் எவ்வளோ வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இல்லை வாட்டர் ப்ரூஃப்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். OnePlusோட கோ-ஃபவுண்டரான கார்ல் பேன்றவர் ஒரு ஃபோன் என்னதான் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஐபி சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னா எம்ஆர்பி ரேட் அதிகமாகி கஸ்டமர் சைட்லேருந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும்ட்டு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் வரப்போகிற OnePlus லைன் ஆஃப் ஃபோன்ஸ்க்கு எல்லாமே ஐபி ரேட்டிங் இல்லைனாலும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்ட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு பக்கெட் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணியில் OnePlus 7 ஃபோனை டிப் பண்ணி எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கூடவே இந்த ப்ரூஃப் உங்களுக்கு போதுமான்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ இதிலிருந்தே வரப்போகிற OnePlus 7 ஃபோன்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் வாட்டர் ப்ரூஃபிங் கூட கிளியராக தெரியுது. OnePlusன்னு சொல்லும்போது இன்னொரு நியூஸில் வரப்போகிற OnePlus 7 ப்ரோவோட ப்ரைஸிங்ஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு. இந்த போஸ்ட் படி OnePlus 7 ப்ரோவோட பேஸ் வேரியண்ட்டான 6GB RAM 128GB இன்டர்னலுக்கு 50,000 ருபீஸும், 8GB RAM 256GB இன்டர்னலுக்கு 53,000 ருபீஸும், மேக்ஸ்ட் அவுட் வெர்ஷனான 12GB RAM 256GB இன்டர்னலுக்கு 58,000 ருபீஸாகவும் இருக்குது. இது எல்லாமே OnePlus 7 ப்ரோவோட ப்ரைஸிங் தான். OnePlus 7ஓட ப்ரைஸிங் இன்னும் தெரியல. இந்த ரெண்டு ஃபோன்ஸுமே May 14 அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸிங் செக்மெண்ட்ஸில் ஃப்ளாக்ஷிப் கில்லர்ன்ட்டு பேர் கொண்ட OnePlus ஃபோன்ஸ் இந்த அளவுக்கு ஹை ரேட்ஸில் ரிலீஸ் பண்ணுவாங்கட்டு யாரும் எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். பட் எப்போ இல்லாத அளவுக்கு அதிக ரேட்டில் இருக்க இந்த ஃபோன்ஸ் ப்ரைஸுக்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ் தருவாங்களா ரிலீஸ் பண்ணுறப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டெக் ஃபேக்ட் வேர்ல்டு வைடாக மொபைல் வீடியோ கேம்ஸ் ஆடக்கூடியவங்க சுமார் 2.5 பில்லியன் பிளேயர்ஸ் இருக்காங்க. இவங்க மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடிய ரெவென்யூ சுமார் $90 பில்லியன் இருக்குது. ஸோ இவ்வளோ மணி வருதுன்னா நிறைய பேர் காசு கொடுத்து கேம் ஆடுறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கிடையாது. ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தா ஒன்லி 0.23% பேர் தான் காசு கொடுத்து கேம் ஆடுறாங்க. மற்றவங்க எல்லாமே நம்மளை போல் ஓசியில் தான் கேம் ஆடிட்டு இருக்காங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் பர்சன்? காசு கொடுத்து கேம் ஆடுறவங்களா இல்லை என்ன போல் ஓசி ஃப்ரீ கேம்ஸ் ஆடுறவங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ கேம்ஸ்ன்னு சொல்லும்போது Fortnite அப்பப்போ சில ஈவெண்ட்ஸ் நடத்தி பிளேயர்ஸ்க்காக கேமை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ரீசெண்டாக ராத்திரி 12:30க்கு ஒரு ஈவெண்ட்டை நடத்தினாங்க. இந்த ஈவெண்ட்டை நான் கூட ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஈவெண்ட்டில் கவுண்ட் டவுன் 0 ஆனதும் மேப்பில் இருக்கக்கூடிய வால்கனோ இரப்ட் ஆகி ரீட்டெயில் ரோ மற்றும் டில்டட் டவரை இருந்த இடம் தெரியாமல் தரமட்டம் ஆக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரிமூவ் ஆன ஐட்டம்ஸ் எல்லாமே பிளேயர்ஸே சூஸ் பண்ணுற மாதிரி இந்த வாட்டி ட்ரம் கனை சூஸ் பண்ணி எடுத்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டும் நடந்தது. டெக்னிக்கல் இஷ்யூஸால் நிறைய பிளேயர்ஸுக்கு கவுண்ட் டவுன் 0 ஆனாலும் ஒன்றும் ஆகாமல் இருந்தது. எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணி ஏமாந்து தான் போனாங்க. இதுக்காக ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஏபி கேம்ஸ் ஒரு சாரி சொல்லி இந்த ஈவெண்ட்டை மிஸ் பண்ண எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ கிளைடர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃப்யூச்சரில் வரவே கூடாதுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன். 20 வருஷத்துக்கு மேலே இந்தியன் டெலிகாம் மார்க்கெட்டில் நம்பர் 1 ஸ்பாட்டில் இருந்தது ஏர்டெல் தான். 2018 வோடஃபோன் ஐடியா மர்ஜ் பண்ணப்போ ஏர்டெல்ல செகண்ட் பிளேஸில் தள்ளி வோடஃபோன் ஐடியா ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்தது. கூடவே தேர்ட் பிளேஸில் ரிலையன்ஸோட ஜியோவும் இருந்துச்சு. இப்போ ஜியோ ஏர்டெல்ல தேர்ட் பிளேஸில் தள்ளி செகண்ட் பிளேஸ்க்கு வந்துட்டாங்க. இந்தியாவில் ரிலையன்ஸ் தான் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் டெலிகாம் கம்பெனியாக இருக்குது. கரண்ட்டாக சுமார் 30 கோடி சப்ஸ்கிரைபர்ஸோட 29.2% மார்க்கெட் ஷேரையும் பிடிச்சிருக்காங்க ஜியோ. இவங்க சீப் ரேட்டில் இன்டர்நெட் டேட்டா விற்றதும் ஃப்ரீ வாய்ஸ் கால்ஸ் கொடுத்ததும் தான் இந்த ஃபாஸ்ட் க்ரோத்துக்கான காரணம். ஜியோ மார்க்கெட்டில் வந்தப்போ ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க. கூடிய சீக்கிரத்திலே செகண்ட் பிளேஸில் இருக்கிற ஜியோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துருவாங்கன்ட்டு ஆனலிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. இன்னைக்கான ஹாட் நியூஸ், தாய்வான் நாட்டை சேர்ந்த மிஸ்டர் பென்சூக்கு நடந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு பார்ப்போம். இவர் ராத்திரி தூங்கும் போது இவரோட ஆப்பில் ஏர்பாட்ஸில் பாட்டு கேட்டுகிட்டே தூங்கியிருக்காரு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஒரு சைடில் இருக்கிற ஏர்பாட் காணாமல் போயிருக்கு. இவர் வீடு ஃபுல்லாக தேடியும் எங்கேயும் கிடைக்கல. ஃபைன் மை ஏர்பாட் ஆப்பில் தேடி பார்த்தப்போ இது வீட்டுக்குள்ளே தான் எங்கேயோ இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணியிருக்காரு தூக்கத்தில் ஒரு ஏர்பாட் எடுத்து சாப்பிட்ருக்காருன்ட்டு. அடுத்த நாள் காலையில் போகிறப்போ ஏர்பாடும் வெளியில் வந்திருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஏர்பாட் இப்போ ஒர்க் ஆகுதுன்னு பேட்டி கொடுத்துருக்காரு. போன ஏர்பாடை கூட எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிருக்காருன்ட்டு தெரிஞ்சப்போ எனக்கு செம்ம சிரிப்பாக போச்சு. உங்கள் ஹெட்ஃபோன்ஸுக்கு கூட இந்த மாதிரி ஆயிருந்தா சாங்ஸ் கேட்க எடுத்து காதில் வச்சுருப்பீங்களா? கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டெக் விரும்புகிற உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
மீண்டும் ஒரு எபிசோட்ல பார்க்குறேன். நான் உங்கள் டெக் நண்பன் ஜோ.